பாருங்க. வாங்க அந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு பட்டர் மில்க் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் கோகோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கடைசியாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கழிச்சிக்கலாம். மாவை நல்லா சளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்தது 3 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நுர வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இது 3/4 கப் சுகர். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நுர நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாம் 1/4 கப் ஆயில் கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலும் இந்த வெனிலா எசன்ஸும் மிக்ஸ் ஆகுது வரைக்கும் கொஞ்ச நேரம் பீட் பண்ணால் போதும். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஃப்ளோர் மிக்சர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் மில்கையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்லோவாக ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக அழகாக வரும். கடைசியாக எல்லா மாவையும் பட்டர் மில்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அதை பேக் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நம்ம இன்னைக்கு 2 மெத்தடில் பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மோல்டோட எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நாம் அதில் பட்டர் பேப்பர் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரில் பாதி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ 2-3 தடவை நல்லா தட்டிக்கோங்க. அடுத்தது ப்ரெஷர் குக்கர்லேயும் மீதி உள்ள மாவை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் கட் போடலாம், ஆனால் வெயிட் போட வேண்டாம். ஒரு கடாயை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் மோல்டை வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடிக்கலாம்.
கடாயையும் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசை தாவாயையும் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த குக்கரையும் நம்ம தாவா மேலே வச்சிடலாம். இந்த கேக்கை நம்ம 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நாம் 2 பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால இந்த கேக் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கத்தியில் மாவு ஒட்டவே இல்லை. நம்ம கேக் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ குக்கரில் உள்ள கேக்கையும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கேக்கும் சூப்பராக வெந்துடுச்சு. இந்த 2 கேக்கையும் ரூம் டெம்பரேச்சர் வரது வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேக் நல்லா ஆறிடுச்சு. அதில் உள்ள பட்டர் பேப்பரை இப்போ நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம லேயர் டைப் கேக் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த கேக் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அடுத்தது கேக்குக்கு தேவையான சாக்லேட் விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 3 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் சுகர் சேர்த்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து 1/4 வச்சா போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சுகர் மெல்ட் ஆனால் போதும். ஆனால் முட்டை வந்து குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை தொட்டு பார்த்தா லைட்டாக ஒரு சிறு சூடு தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நாம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் சாக்லேட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சாக்லேட் கெனாஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் கோகோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அடுத்தது 1/2 கப் சுகர், கூடவே 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதுக்கு 1/2 கப் பால் தேவைப்படும். முதல்ல 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அரை கப் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்கியான நம்மளோட சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம புளியம் கேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக இல்லை விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம கேக் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்க. இப்போ ஒரு பீஸ் கேக் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் தண்ணியில் அரை கப் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச சுகர் சிரப். இந்த சுகர் சிரப் எல்லா இடத்தையும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம் சாக்லேட் கினாஸை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பீஸ் கேக்கை வச்சு மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா கேக் பீஸையும் வச்சாச்சு. மிச்சம் உள்ள எல்லா க்ரீமையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் நல்லா செட் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம இது 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நாங்கள் இது அரை மணி நேரத்துலேயே வெளியே எடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் 1 hour வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி திக்கான ஒரு கண்ணாடி பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்பேரண்ட் சீட் கேக் ஷாப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேக்கை சுற்றி வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க.
இப்போ நாம இதில் மிச்சம் உள்ள சாக்லேட் கெனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சாக்லேட் பிஸ்கட், அடுத்தது கொஞ்சம் நட்ஸு, அடுத்தது கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்க. இப்போ இந்த கண்ணாடி பேப்பரை நம்ம மெதுவாக இழுத்து எடுத்துக்கலாம். வாவ் சூப்பர்! நம்மளோட புல்மியம் கேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம